الله على أهل المجالس في المساجد. وأخرج المروزي وابن أبي شيبة عن ابن معاوية كندي رضي الله عنه قال: قدمت على عمر رضي الله عنه بالشام فسألني عن الناس فقال: لعل الرجل يدخل المسجد كالبعير النافر فإن رأى مجلس قومه ورأى من يعرفهم جلس إليهم. قلت: لا، ولكنها مجالس شتى يجلسون فيتعلمون الخير ويذكرونه. قال: لن تزال بخير ما كنتم كذلك كذا في الكنز. انطلاقه صلى الله عليه وسلم من المسجد مع أصحابه إلى يهود. وأخرج الشيخان وأبو داود عن أبي هريرة رضي الله عنه قال: بينما نحن في المسجد يوما خرج النبي صلى الله عليه وسلم فقال: انطلقوا إلى اليهود. فقال: أسلموا تسلموا. فقالوا: قد بلغت. فقال: ذلك أريد. أسلموا تسلموا. فقالوا: قد بلغت. فقال: ذلك أريد. ثم قالها الثالثة. ثم قال: اعلموا أن الأرض لله ولرسوله وأني أريد أن أجليكم من هذه الأرض، فمن يجد منكم بماله شيئا فليبيعه وإلا فاعلموا أن الأرض لله ولرسوله. كذا في جميع الفوائد. وضعه صلى الله عليه وسلم سعد بن معاذ في المسجد حين جرح يوم الخندق. وأخرج الشيخان عن عائشة رضي الله عنها قالت: أصيب سعد رضي الله عنه يوم الخندق، رماه رجل من قريش يقال له حبان بن العريقة، رماه في الأكحل، فضرب عليه النبي صلى الله عليه وسلم خيمة في المسجد ليعوده من قريب. فلما رجع صلى الله عليه وسلم من الخندق وضع السلاح واغتسل، فأتاه جبريل وهو ينفض رأسه من الغبار فقال: قد وضعت السلاح والله ما وضعته، اخرج إليهم. فقال صلى الله عليه وسلم: فأين؟ فأشار إلى بني قريظة، فأتاهم صلى الله عليه وسلم فنزلوا على حكمه فرد الحكم إلى سعد. قال: فإني أحكم فيهم أن تقتل المقاتلة وأن تصبى النساء وذرية وأن تقسم أموالهم. قال هشام: فأخبرني أبي أن عائشة رضي الله عنها أن سعدا قال: اللهم إنك تعلم أنه ليس أحد أحب إلي أن أجاهدهم فيك من قوم كذبوا رسولك وأخرجوه. اللهم فإني أظن أنك قد وضعت الحرب بيننا وبينهم، فإن كان بقي من حرب قريش شيء فأبقني لهم حتى أجاهدهم فيك، وإن كنت قد وضعت الحرب فافجرها وجه الموت فيها. فانفجرت من لبته فلم يرعهم، وفي المسجد خيمة من بني غفار إلا الدم يسيل إليهم. فقالوا: يا أهل الخيمة، ما هذا الذي يأتينا من قبلكم؟ فإذا صعد يغدو جرحه دما فمات منها. كذا في جميع الفوائد. பள்ளிவாசல் உடைய அமல்களில் என்ன பள்ளிவாசல் அமல்கள் நடக்க வேண்டும் என்று ஹதீஸில் சஹாபாவுடைய வாழ்க்கை முறையை கொண்டு எங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளிவாசல்களில் வெறும் தொழுகை மட்டும்தான் நிறைவேற்றினாங்களா, அல்ல வேறு என்ன அமல்கள் நடந்தது என்று ஹயாத்து சஹாபாவில் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசல் என்று சொல்வது வெறும் தொழுகைக்காண்டி மட்டுமுள்ள இடம் கிடையாது, மாறாக தாவத்துடைய அமல்கள் எல்லாத்துக்கும் உள்ள இடம் தான் பள்ளிவாசல். அதில் நிறைய சம்பவங்களுக்கு முன்னாடி போயிருக்குது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சம்பவத்தில் இல்முடைய முதாக்கராக்கள், ஈமானுடைய முதாக்கராக்கள் பள்ளிவாசலில் நடக்க வேண்டும். நடக்கக்கூடிய விஷயத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க புகழ்ந்து சொன்ன சம்பவம் இப்போ வாசிக்கப்பட்டது. அதில் இப்னு முஆவியா கிந்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், இவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஷாமில் வச்சு சந்திச்சாங்க, சிரியாவில். அப்போ அவங்க கிந்தா வெளிப்பகுதியை சேர்ந்தவர், அவர் தன்னுடைய ஊருடைய நிலைமையை பற்றி அவங்க விசாரித்தாங்க. கார்குசாரி, அவங்களோட ஊரில் பள்ளிவாசல் நிலைமைகள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ மக்கள் எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு விசாரித்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உங்களில் மக்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு போனோன்னு சொன்னால் அந்த ஓடி வரக்கூடிய கவுத்த கயிறை அறுத்து கொண்டு வரக்கூடிய ஒட்டகம் மாதிரி அப்படியா மக்கள் பள்ளிக்குள்ளே போகிறாங்க? அப்படின்னா இப்படி ஒட்டகத்தை அவுத்துட்டா வேகமாக வெளியாகிடுதோ அப்படி இருக்கிறாங்களா?
அல்லது தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களை கண்டால் தனக்கு அறிமுகமானவங்க இருந்தால் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்துக்குவாங்க. அறிமுகம் இல்லாத மக்கள் இருந்தால் அப்படியே எழும்பிட்டு போவாங்க. அப்படியான்னு கேட்டாங்க. அறிமுகமாக உள்ள மக்களாக இருந்தால் உட்காந்துக்குவாங்க, அறிமுகம் இல்லாதவங்கன்னா எழும்பிட்டு போயிடுவாங்க. அவுத்துட்டு ஒட்டக மாதிரி நடந்து கொள்வாங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை அப்படி இல்லை, மாறாக எங்களுடைய ஊர் எப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கே பல மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கும். அங்கு உட்கார்ந்து ஹைர்களை நலவுகளை படித்து கொண்டிருப்பார்கள். அதில் அல்லாஹுடைய பிரஸ்தாபங்கள் நலவுடைய பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும், முதாக்கரா நடக்கும். அதில் மக்கள் உட்கார்ந்து கொள்வாங்க. அதில் தனக்கு அறிமுகமானவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்று பார்க்க மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு வரவங்க அவசரமாக எழும்பி ஓடிட மாட்டாங்க. அப்படியான மஜ்லிஸில் உட்கார்ந்து தீனை படிப்பாங்க என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லன் தஸாலு பிகைரி மா குன்தும் கதாலிக். இந்த தன்மையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நலவிலே இருப்பீர்கள், நலவை விட்டு நீங்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். तो मसाजिद के अंदर कौन से अमल होना है और अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के दौर के अंदर किन किन अमल का मस्जिद के अंदर वजूद था, उसके बारे में अल्लाह ने सहाबा के अमल हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़रिए करके हमें दिखाया है. हमारे लिए नमूना उनकी ज़िंदगी के अंदर हैं. तो सिर्फ नमाज के वास्ते मस्जिद नहीं बनाई गई, बल्कि नमाज भी एक अमल है, उसके साथ साथ दीन का सीखना सिखाना, दावत का अमल और दीन का फैलाने का, ये सारे अमाल मस्जिद के अंदर होते थे. इससे पहले भी बहुत से वाक़यात लिखे हैं. आज जो बताया गया पढ़ाया गया है, उमर रज़ियल्लाहु तआला अन्हु ने अपने दौर के अंदर खिलाफत के दौर में खिंदा के कुछ एक साथी आए उनके पास, उनसे कारगुजार लिया उनके मस्जिदों के बारे में, उनके लोगों के बारे में. तो शाम में जब हज़रत उमर रज़ियल्लाहु तआला गए सीरिया यानी शाम के अंदर, तो उन्होंने पूछा कि आपके इलाके के लोग कैसे हैं. उन्होंने कहा कि हमारे यहाँ, हज़रत उमर ने इस तरीके से पूछा, क्या कोई आपके यहाँ जो मस्जिद में आता है वो उसका रस्सी खुला हुआ ऊँट के मानिंद हैं, यानी जैसे ऊँट के रस्सी खोल दिया जाए वो भाग जाएगा, मस्जिद में आए नमाज पढ़े फिर भागने वाला है, या कभी ऐसा भी होता है कि जब मजलिस अपने जान पहचान वाले होते हैं, या ऐसा कहे कि अपने मुल्क वाले, अपने ज़ुबान वाले, अपने जान पहचान वाले होते तो उनके साथ बैठ जाते, वरना उठ के भाग जाते. तो जब इस अंदाज में हज़रत उमर ने पूछा, उन्होंने कहा ला, ऐसा नहीं है, बल्कि हमारे यहाँ मुख्तलिफ़ मजलिसें होती थी दीन के. कुछ के अंदर खैर की मुज़ाकरा होता था, कुछ के अंदर खैर की तालीम होती थी, सीखने सिखाने का मजलिस होता था. तो उसमें हम बैठते थे, लोग बैठ जाते थे, इसमें जान पहचान का मसला नहीं था. इसको सुन के हज़रत उमर ने कहा, अगर आप लोग इस हालत में हैं तो आप खैर में ही होंगे, खैर से कभी भी आप महरूम नहीं रहेंगे. कंज़ुल माल की रिवायत है. அடுத்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இருந்து பொதுவாக தீனுடைய அமல்கள் இப்போ சொல்லப்பட்ட மாதிரி பள்ளிவாசலில் பேஸாக வச்சு தான் நடந்துச்சு. அடிப்படை மெயின் இடம் மர்கஸ் பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்துகளை மக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி தாவத் கொடுக்கறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்லேருந்து போனாங்க. புகாரி முஸ்லீம் இதே மாதிரி அபு தாவூத் போன கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் பள்ளிவாசலில் ஒரு நாள் இருந்தோம். அப்போ நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாகினாங்க, எங்கள்கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, வாங்க யஹூதிகள்கிட்ட போவோம்னு சொன்னாங்க, கஷ்தில் சந்திக்கிறதுக்காக வேண்டி. அப்போ யஹூதிகள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போனாங்க. சொன்னாங்க, அஸ்லிமு தஸ்லமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் அடைவீர்கள். அப்போ யஹூதிகள், இது மதீனாவுடைய யஹூதிகள், அவன் சொன்னாங்க, நீங்கள் உங்களோட பொறுப்பை எத்தி வச்சுட்டீங்க, தப்லீக் செஞ்சிட்டீங்க, தீனை எத்தி வச்சுட்டீங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதைத்தான் விரும்புகிறேன், நாளைக்கு நீங்கள் நான் உங்களுக்கு எத்தி வைக்கலன்னு மறுத்துடக்கூடாது. திரும்பவும் சொன்னாங்க, இந்த ஒத்துக்கொள்றது மட்டும் போதாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, வெற்றி பெறுவீங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, நான் இதையே விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு திரும்ப 3வது தடவை தாவத் கொடுத்தாங்க.
மூன்றாவது தடவை அதைத்தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கள், பூமி இருக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் சொந்தமானது. எனவே இந்த ஊரில் நீங்கள் வசிக்க தகுதியற்றவர்கள். எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு முடியலையோ இந்த ஊரை விட்டு நாங்கள் உங்களை நாடு கடத்த போகிறோம். அதனால் உங்களில் யார்கிட்ட காசு பணம் இருக்கோ, அவர் யார்கிட்ட காணி பூமி இருக்கோ, அவர் விரும்பினா அந்த காணி பூமியை முஸ்லீம்களுக்கு விற்றுட்டு போங்க. அப்படி இல்லை, இது அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமான பூமி, நீங்கள் இங்கிட்டு வெளியாக வேண்டும். அப்போ இதில் என்ன உணர்த்தப்படுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்களிலிருந்து பள்ளியிலிருந்து கொண்டு மஸ்ஜிதிலிருந்து கஸ்துகள் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு தீனுக்கு அழைப்பு கொடுக்க, யஹூதியாக இருந்தாலும் சரி, நஸ்ரானியாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் பள்ளிவாசலிருந்து சந்திக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. और एक वाक़या है, मस्जिद से अल्लाह के रास्ते में गश्तों में निकलते थे, लोगों से मिलने के लिए मस्जिद में बैठ के मुज़ाकरा करते फिर निकलते. ये बुखारी, मुस्लिम और अबू दाऊद की रिवायत है. अबू हुरैरा रज़ियल्लाहु तआला कहते हैं, हम मस्जिद में बैठे हुए थे तो एक दिन हमारे पास अल्लाह के नबी आए अपने घर से निकल के. तो कहा, जाओ आओ यहूदियों की तरफ जाएंगे. तो यहूदियों के पास हम गए तो अल्लाह के नबी ने कहा कि अस्लिमु तस्लमु, इस्लाम कबूल करो, कामयाब होंगे, सलामती के साथ रहोगे. उन्होंने कहा कि अल्लाह के नबी आपने कद बल्लग़त, आपने हमें अपनी तबलीग कर दी, अपनी यानी जो नबूवत की खबरें हमें पहुंचा दिया है. अल्लाह के नबी ने कहा, ज़ालिक उरीद, इसी को मैं चाहता हूँ, आखिरत में आप उसके खिलाफ गवाही नहीं दे कि हम अल्लाह के नबी ने हमारे पास नहीं आए, हमें दावत नहीं दी. तो ये सिर्फ काफ़ी नहीं है, बल्कि आपको मुसलमान होना है, इस्लाम कबूल करो, कामयाब होंगे. उन्होंने यही बात दोहराई. फिर तीसरे मरतबा दावत दी. फिर उन्होंने यही कहा. फिर अल्लाह के नबी ने कहा, जान लो ये ज़मीन अल्लाह और अल्लाह के रसूल के लिए हैं. मैं आपसे ये चाहता हूँ कि ये ज़मीन अल्लाह और रसूल के लिए हैं, इधर से आपको जलावतन आपको मैं करना चाहता हूँ. आपके इस्लाम कबूल नहीं करेंगे तो इस ज़मीन पर आप रहने के लायक नहीं हैं. इसलिए जिसके पास माल यानी माल हैं, ज़मीन हैं, वो किसी को बेच दे, घर है बेच दे और चला जाए, वरना ये ज़मीन अल्लाह और रसूल के लिए हो जाएगी, फिर पैसा भी नहीं मिलेगा. इससे ये बात समझ में आती है कि मस्जिद से अल्लाह के रास्ते में गश्तों के लिए, मुलाकात के लिए अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खुद भी जाते थे, सहाबा को भेजते. अगला जो वाक़या है, அடுத்த சம்பவம், சாதுன் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போய் காயப்பட்டவங்க, அவங்க மஸ்ஜிதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹந்தக்குடைய தினம் காயப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மருத்துவத்துக்காண்டி பள்ளிவாசலில் தங்க வச்சுருந்தாங்க. ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு பள்ளிவாசல் ஒரு பகுதியில் அவங்களை தங்க வச்சாங்க. இந்த ரிவாயத்தும் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, சாதுன் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ஹந்தக்குடைய தினம் பயங்கரமாக காயத்துக்குள்ளாகினாங்க. குறைஷியலை சேர்ந்த ஹிப்பான் இப்னு அரிகா என்பவன் அவங்களுக்கு அம்பெய்து, அதனால் அவங்க பயங்கரமாக காயப்பட்டு அதில் கடைசி நிலைமையில் இருந்தாங்க. அவங்களுடைய புஜத்துடைய எலும்புல காயப்பட்டிருந்தாங்க. அதில் இந்த ரத்தம் வடிஞ்சு கொண்டே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள பள்ளிவாசலில் தங்க வச்சுருந்தாங்க ஒரு பகுதியில். எதுக்குன்னு சொன்னால், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் காயப்பட்டவர், அதனால் பக்கத்தில் இருந்தால் அவங்களோட வீடு தூரமாக இருந்துச்சு, பள்ளிவாசலில் இருந்தால் அடிக்கடி நோய் விசாரிச்சு கொள்ளான்பக்காண்டி பள்ளிவாசலே தங்க வச்சுருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடைய யுத்தம் முடிஞ்சு திரும்பி வராங்க. அந்த ஆயுதங்களை கலைஞ்சாங்க, குளிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. தலையிட புழுதியை தட்டி கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, என்ன நீங்கள் ஆயுதத்தை கலைஞ்சிட்டீங்களா? அல்லாமே சத்தியமாக நாங்கள் இன்னும் ஆயுதத்தை கலையல்ல, நீங்கள் வெளியாக அவங்களையும் பக்கம்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்டாங்க. பனு குறைதா யஹூதிகளின் பக்கம் வெளியாகுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு குறைதாவுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கி வரும்படி, கோட்டைகளிலிருந்து வெளியாகும்படி கட்டளையிட்டாங்க. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க சொன்னாங்க, சாதுன் முஆத் இவங்க யஹூதிகளோடு அவங்களுக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்துச்சு. அதனால் அவங்க சாதுன் முஆதுக்கு தீர்ப்பழங்குற உரிமையை கொடுங்க என்று சொல்லி அவங்க ரசூலாட்டு சொன்னாங்க. அவங்க எதிர்பார்த்தது, சாதுன் முஆத் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால எங்களுக்கு சாதகமாக லேசாக ஏதாவது தீர்ப்பு வழங்குவாங்கன்னு நினச்சி கொண்டாங்க. அப்போ சாதுன் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அப்போ சாதுன் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க,
நான் அல்லாஹ் ரசூல் விரும்புகிற பிரகாரம் இவங்களுடைய விஷயத்தை தீர்ப்பு வழங்குகிறேன். இவங்களை சண்டை பிடிக்க முடியுமான ஒவ்வொரு வாலிபர்களும் கொலை செய்யப்பட வேண்டும். ஏன் இவங்க ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கிற நேரம் இவங்க உடன்படிக்கை செய்திருந்தவங்க அதை முறித்து மக்காவுடைய காஃபிர்களுக்கு சார்பாக அவங்க முஸ்லீம்களோட யுத்தம் செய்ய வந்தாங்க. அதனால் இவங்க கொலை செய்யப்பட வேண்டும். பெண்களும் சிறிய பிள்ளைகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. இவங்களுடைய பொருள்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கனிமத்தாக பிரிக்கப்படும். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னதாக ரிவாயத்தில் வருது. சாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்தில் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், உனக்கு தெரியும், எனக்கு அல்லாஹுடைய பாதையில் எந்த சமுதாயம் உன்னுடைய நபியை பொய்ப்பித்திருக்கின்றார்களோ அந்த சமுதாயத்தோட சண்டை பிடிக்கிற யுத்தம் செய்வதை தவிர யுத்தம் செய்வது என்பது எனக்கு மிக விருப்பமான ஒரு காரியம். அதை விட பெரிய ஒரு இபாதத்து நான் எதுவும் நான் கருதவில்லை. எந்த நபி உன்னை பொய்ப்பித்தார்கள் என மக்காவுடைய காஃபிர்கள் உன்னோட நபியை பொய்ப்பித்தார்கள், அவருடைய ஊரை விட்டு வெளியாக்கினார்கள். அவங்களோட சண்டை செய்ய எனக்கு விருப்பமானது. ஏன் இஸ்லாத்துடைய பயங்கர விரோதிகள் அவர்கள். எனவே உனக்கு தெரியும், நீ ரசூல்லாக்கும் அந்த குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியில் யுத்தத்தை முடித்து விட்டாய் என்று சொன்னால் என்ன நீ உயிரோடவை. அப்படி இல்லை, குறைஷிகளுக்கும் ரசூல்லாக்கும் மத்தியில் இதுக்கு பிறகு யுத்தம் ஒன்று இருக்குது என்று சொன்னால் நான் ரசூல்லாவோடு சேர்ந்து அவங்களோட யுத்தம் செய்ய விரும்புகிறேன், என்னை உயிர் வாழவை. அப்படி இல்லை, யுத்தம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்னுடைய நரம்பிலிருந்து ரத்தத்தை ஓட்டவை, என்னுடைய மௌத்தை அதற்கு காரணமாக ஆக்கிவை. அது மூலம் எனக்கு மௌத்தை கொடுத்துட்டு துவா செஞ்சாங்க. அவங்க சொல்லி முடியலை, துவா முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த நரம்பு வெடித்து அதுலேருந்து ரத்தம் கொட்ட தொடங்கிட்டது. அந்த ரத்தம் நிற்கலை. அவன் மஸ்ஜித் அவங்களோட கூடாரத்திலிருந்து கொண்டு அதுக்கு பக்கத்தில் அதுக்கு வெளியே மஸ்ஜிதுக்கு வெளியே பனு கிஃபாருடைய கூடாரமும் இருந்துச்சு. அதுக்குள்ளால ரத்தம் போய் கொண்டிருந்தது. அவங்க சொன்னாங்க, இந்த ரத்தம் எங்கேருந்து வருது? அப்போ சொன்னாங்க, இந்த ரத்தம் எங்களுக்குண்டா பார்த்தா விலங்கு சாத் இப்னு முஆதுடைய கூடாரத்திலிருந்து தான் வருது என்று சொன்னாங்க. போய் பார்த்தா அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க. இந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினர் இருக்குது. अगला जो आखिरी वाक़या है कि हम लोग ये समझते हैं कि मस्जिद के अंदर सिर्फ नमाज पढ़नी चाहिए और भाग जाए. ऐसी जगह मस्जिद नहीं है. जो मस्जिदें बनाने वाले अल्लाह के नबी ने हमें जो सिखाया है कि बुखारी और मुस्लिम की रिवायत आयशा रज़ी अल्लाह तआला अन्हा कहती हैं कि साद बिन मुआज़ रज़ी अल्लाह तआला अन्हु को खंदक के दिन वो उनके ऊपर नेज़ा मारा गया. एक कुरैशी काफिर ने हिब्बान बिन आरिका ने मारा तो उनके मोंदे पर, उनके कंधे पर वो लगा. उस वजह से खून बहने लगा. उनके मस्जिद के अंदर ही अल्लाह के नबी ने एक खैमा डाल के उस पर उनको ठहराया मस्जिद नबवी के अंदर, ताकि ये अल्लाह के रास्ते में बीमार हुए ज़ख्मी हुए उनकी यादत में करो. उनका घर दूर था तो इसलिए मस्जिद में रहे तो यादत होती रहेगी. तो खंदक से जब वापस आए अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अपने तलवार उतारे, गुस्ल किए तो जिब्रील अलैहिस्सलाम इतने में आए अपने सर के गुबार को झाड़ते हुए ने कहा कि क्या आप अपने हथियार उतार दिए? अल्लाह की कसम हमने अभी तक उतारा नहीं, आप निकलो इस तरफ. पूछा कहाँ? बनु कुरैज़ा की तरफ इशारा की. बनु कुरैज़ा के यहूदियों ने मक्का के मुशरिकीन के साथ मिलके खंदक के दिन इनके खिलाफ की, मुसलमान के खिलाफ मुआहदा तोड़ के मुसलमान के खिलाफ साजिशें की. इस वजह से उनके साथ लड़ने का अल्लाह का हुक्म हुआ. तो फिर उनका मुहासरा किया. फिर उन्होंने अल्लाह के नबी के हुक्म पर उतरने के लिए उन्होंने कहा तो उन लोगों ने उतरने के लिए तैयार नहीं थे. उन्होंने कहा कि साद बिन मुआज़ जो इस्लाम से पहले इनके साथ करीबी ताल्लुकात थी उनके हुक्म पर उतरने के लिए तैयार हुए. तो अल्लाह के नबी ने भी कहा कि ठीक है, साद बिन मुआज़ हुक्म करे. उन्होंने ये चाहा कि हमारे करीब थे, इस वजह से हमारे लिए नरमी के साथ पेश आएंगे. लेकिन उन्होंने ये हुक्म फरमाया कि इन लोगों में जो मर्द लड़ने के लिए काबिल हैं, नौजवान वगैरह, उनको कत्ल किया जाए और जो औरतें और छोटे बच्चे उनको कैद किया जाए और उनके अम्वाल गनीमत के तौर पर मुसलमानों में तकसीम किया जाए. तो आयशा रज़ी अल्लाह तआला से मरवी हैं कि साद रज़ी अल्लाह तआला ने दुआ की कि या अल्लाह तो जानता है मुझे मक्का के मुशरिकीन के साथ लड़ने से ज़्यादा कोई पसंदीदा अमल नहीं है, क्योंकि वो अल्लाह के नबी की जुटलाया और उनको मक्के से निकाला है. इसलिए
میں جانتا ہوں کہ آج کے بعد مکہ کے مسلمان اور رسول اللہ کے ساتھ لڑائی کبھی نہیں ہوگی، اگر کوئی جنگ باقی ہیں تو مجھے زندہ رکھ، میں ان کے ساتھ لڑنے کے لیے تیار ہوں، میں چاہتا ہوں، اور اگر جنگ ختم ہے تو میرے اس رگ سے خون کو بہا دے چشمہ جیسے، تو اس کے ذریعے میرے موت بھی اسی میں کر دے۔ تو فوراً ان کی دعا اللہ نے قبول کیا، وہ پٹ گیا، اس سے خون بہنے لگا چشمے کی طرح، کہ اسی مسجد میں یا مسجد کے قریب بنو غفار کا خیمہ بھی تھا، پڑاؤ بھی تھا، تو اس کے اندر ان کے خون گھسنے لگا۔ تو لوگوں نے دیکھا تو خون کہاں آ رہا ہے، کہا کہ تو سعد کی طرف سے آ رہا ہے۔ تو جب جا کے دیکھا ان کے خون سے بہا ہوا، ان کے یعنی زخمی سے خون بہتا رہا، تو اسی پہ ان کا شہادت واقع ہو گئی۔ تو இந்த சம்பவத்தில் என்ன படிப்பினேன்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி, தீனுக்கு முன்னாடி யார் விரோதியாக வந்தாலும், அது தன்னுடைய எவ்வளோ நெருக்கமான உறவினராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவங்கள தூக்கி எறிஞ்சிடுவாங்க. சாதமாக தான் செஞ்சாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வந்த இந்த யஹூதிகள் இவங்களுக்கு இரக்கம் கிடையாது என்று சொல்லி அந்த தீர்ப்பை வழங்கினாங்க. அடுத்த தீனுக்காக வேண்டி பாடுபடுறது அவங்களுக்கு மிக விருப்பமாக இருந்தது. கடைசி நேரம் கூட அவங்களோட துவா, யாரெல்லாம் இதுக்கு பிறகு இந்த மக்காவுடைய காஃபிரோட யுத்தம் இருக்குன்னு சொன்னால் என்னை மௌத்தை நீ நீடித்திரு, இப்போதே மௌத்தை தராதே, நான் தீனுக்காண்டி பாடுபடணும், திரும்ப மௌத்தான்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி இல்லை, நான் மௌத்தாக தயார்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவனுடைய துவாவை கபூல் செய்தான். இது சஹாபாக்கள் உன்னதமான அமல்கள், உன்னதமான தன்மைகள். இதே மாதிரி மஸ்ஜிதில் என்ன அமல்கள் நடக்கவே என்ற அழகான முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வழிமுறைகளை பின்பற்றி दावतुल अमल सरियाह से कुरे पाक के नसीबाना है। इसलिए हजरात, इन वाक़या के अंदर हमें भी बहुत बड़ी इबरतें हैं। साद मुआज़ जो उन्होंने फ़ैसला किया है कि उनके नौजवान का कत्ल किया जाए, उन्होंने ये चाहता था हमारे साथ नरमी का मामला करेंगे, लेकिन ये अल्लाह के दुश्मन है, अल्लाह के रसूल के दुश्मन है। जो भी अल्लाह के रसूल का दीन का दुश्मन हो उसके साथ नरमी का मामला नहीं किया जाएगा, भाईचारगी का या दोस्ती का मामला नहीं किया जाएगा, बल्कि ये मेरा हुक्म करके उन्होंने अल्लाह के पसंद के मुताबिक हुक्म फरमाया। और ये भी वाक़या उसके बाद है कि उन्होंने ये दिखाया कि अल्लाह के दीन के खातिर अगर जिहाद करना है तो ज़िंदा रख, वरना मुझे मौत दे। तो ये कैफियत हमारे अंदर भी होना चाहिए, दीन के खातिर ज़िंदा रहें, दीन के खातिर मरे। अल्लाह पाक हमें भी इन अमाल जो मस्जिद में होते थे दावत वाले अमल, उसको समझने की और करने की तौफीक अता फरमाए। अल्लाहुम्मा इन्ना नस्अलुकल हुदा वत्तुक़ा वल अफ़ाफ़ वल ग़िना। अल्लाहुम्मा इन्ना नस्अलुका अस्सिहहत वल इफ़्फ़त वल अमानत व हुस्नल ख़ुलुक़ व रिदा बिल क़दर। व सल्लल्लाहु तआला वसल्लम नबी